தமிழ்நாட்டில் சற்று இருக்கிற 1.25 கோடி பேர் குடியாரங்களாம். புகைப்பிடிப்பதே குற்றமாக அதை மறைவாக செய்த ஒரு காலம் மலையேறி போய் அவ்வளவு ஆபத்தை நாம் உணராமல் இருக்கும். ஏதாவது ஒரு பாம்பு கட்டிட்டு வெளியே போனா எப்படி அப்படிப்பட்டவன் தான் இந்த குடியார். மது குடித்து அந்த குடியர்களை உருவாக்கித்தான் ஒரு அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பீகார்ல மது ஒழிப்புக்கு பிறகு அந்த அரசு நடக்காமலா இருக்கிறது. குஜராத்ல இங்க மது வருமானம் இல்லை, அந்த அரசு நடக்காமலா இருக்கிறது. மதுரை கிளை நீதிமன்றம் நீதிபதி கேட்கிறார், ஏன் கூலிப்பை தடை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு, கூலிப்பை தடை செய்யுங்க. மதுவை ஒழிக்காமல் போதையில்லா பாதை சாத்தியமில்லை என்பதையும் தமிழக அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம். டாஸ்மாகை இழுத்து மூடாமல் இந்தியாவுடைய குடும்ப அமைப்பு வெகு வேகமாக சிதைந்து வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் கள்ள உறவுகள், ஆண்களும் பெண்களும் கலப்பற்ற முறையிலே பழகுவது. தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்கிறார், நாம் கற்காலத்தில் வாழவில்லை, எனவே இதை நாம் கன்சிடர் செய்ய வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி வரவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு வகையிலே காங்கிரஸ் வந்திருந்தால் என்னோட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது, ஒருபால் உறவா LGBTQ திருமணத்தை சட்ட அங்கீகாரமாக காங்கிரஸ் கொண்டு வரும். ஒரு பெண் அரைகுறையா ஆடை அணிந்து நிர்வாணமா ரோட்ல போற அவள்கிட்ட கேளுப்பான்னு ஹிஜாப் போட்ட ஆளை பார்த்து கேட்கிற, ஏன் ஹிஜாப் போட்டேன்? அவளுடைய உரிமை அது. மதுவை வாழுகின்ற காலத்திலேயே பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் ஒழித்து காட்டினார். ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இது ஒரு பேர் இயக்கம். கடந்த 75 ஆண்டுகளாக அகில இந்தியா முழுவதுமாக பல்வேறு களங்களிலும் தளங்களிலும் பணியாற்றி வருகிறது. முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலே சீர்திருத்த பணிகளையும், சகோதர சமுதாய சொந்தங்கள் மத்தியிலே இறைமார்க்கம் இஸ்லாம் குறித்தான அறிதலையும் புரிதலையும் ஏற்படுத்துகின்ற பெரும் பணியையும், மக்கள் சேவை பணியையும், தேச நலனிலே உகந்த பல பணிகளையும் தொடர்ந்து ஆற்றி வருகிறது. அவ்வப்போது நாட்டில் நிகழ்கின்ற பிரச்சனைகள் குறித்து மக்கள் கருத்துருவாக்கம், சிந்தனை மாற்றம் என்ற அடிப்படையில் மிக முக்கியமான பல கருப்பொருள்களிலே பரப்புரையை தொடர்ந்து நடத்திருக்கிறது. மாத கணக்கிலான பரப்புரைகள், வார பரப்புரைகள், தொடர் பரப்புரைகள் என்ற மிக பெரும் பரப்புரைகள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக, இது புதிதாக அல்ல, 75 ஆண்டுகளாக இது போன்ற மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற ஜமாத் இஸ்லாமியின் மகளிர் அணி இன்றைக்கு ஒழுக்கமே சுதந்திரம் என்ற ஒரு பரப்புரையை கையில் எடுத்திருக்கிறது. இந்த தலைப்பு தானே வேறே தவிர ஒழுக்கம் குறித்து பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இது அகில இந்திய பரப்புரை என்ற அடிப்படையில் சென்னையிலே இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இதே நேரத்திலே தமிழகத்திலே மன்னார்குடியிலோ அல்லது கடையநல்லூரிலோ அல்லது நாகர்கோயிலிலோ அல்லது மேற்குவங்கத்திலோ குஜராத்திலோ கர்நாடகாவிலோ பீகாரிலோ ஏதோ ஒரு இடத்திலே இதை போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கப்படுகிறது. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமாக இதிலும் பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். குறிப்பாக மக்கள் சந்திப்பு, பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் சந்திப்பு, மிகப்பெரிய மனித சங்கிலி போன்ற முன்னெடுப்புகள், பேரணிகள், கருத்தரங்கங்கள் என்று அவர்கள் எடுக்கின்ற இந்த பணிகளுக்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு எழுத்தாளர்களை சந்திப்பது என்ற ஒரு முடிவை சென்னை மகளிர் அணி எடுத்தது உண்மையிலே பாராட்டுக்குரியது. இதை இந்த எண்ணிக்கை அடிப்படையில் எப்போதுமே முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. பெரும் மாநாடுகளில் உரையாற்றுகின்றதை விடவும் கவனமாக, குறிப்பாக ஆழமாக உரையாற்ற வேண்டிய, சொல்லாட வேண்டிய ஒரு அரங்கு தான் இந்த எழுத்தாளர்களுக்கான அரங்கு என்று நான் கருதுகிறேன். இதுதான் ஒரு வரலாற்றை உருவாக்கும். இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்ற நாம் தான் சமுதாயத்திலே சிந்தனை மாற்றத்தையும் ஒழுக்க புரட்சியையும் விதைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த கருப்பொருளிலே மிக முக்கியமாக ஜமாத் முன்வைக்கின்ற விஷயம் மது போதைக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு. இன்றைக்கு மதுவும் போதையும் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மது குடியர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே 1.32 கோடி என்ற ஒரு புள்ளி விவரத்தை சமரசம் இதழுக்கு வந்த ஒரு கட்டுரையில வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்போதுமே நாம செக் பண்ணுவோம், வாசகர்களுடைய அந்த எழுத்தை அப்படியே போட மாட்டோம். ஏதாவது புள்ளி விவரங்கள் தான் அன்னைக்கு தவறான விஷயங்கள்ல மிக முக்கியமான புள்ளி விவரங்கள் என்பது ஒரு புள்ளி விவரம். அதனால என்னன்னா இது நம்பகத்தன்மையானது அல்ல. அப்ப எனக்கு சந்தேகம் வருது, தமிழ்நாட்டில் 1.3 கோடி பேர்
சற்றேறக்குறைய 1.25 கோடி பேர் குடிகாரங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி நான் எல்லாம் செக் பண்றேன், எல்லாத்துலயும் அந்த தகவல் தான் வருகிறது. அது அப்ப போட்டேன், இது சரிதான தகவல் தான். ஆனால் அது நெஞ்சடைக்கின்ற ஒரு துயரம். குடிக்கின்றவர்கள் முன்னால் ஒரு காலம் இருந்தது, தவறு செய்யக்கூடியவர்கள் ஒளிவாய் மறைவாய் செய்வார்கள். புகைப்பிடிப்பது கூட ஒரு குற்றமாக கருதப்படுகின்ற ஒரு சமுதாயம் இது. யாருமே வீட்டுல உட்கார்ந்து பப்ளிக்கா புகைப்பிடிக்க மாட்டாங்க. அல்லது இந்த அவையில் இப்ப தேநீர் கொடுப்பாங்க, எல்லாம் உட்காந்து குடிப்போம். ஆனா யாராவது இங்க சிகரெட் இந்த அவையில பிடிப்போம்னா பண்ண மாட்டோம். அதை எங்க போய் பண்ணுவோம்னா அதுக்கு பாத்ரூம்ல போய் தான், அதை ஒழிச்சு பறிச்சுதான் எங்கேயாவது குடிச்சிட்டு அந்த சுமல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வில்லையை கூட போட்டு வருவோம், வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. புகைப்பிடிப்பதே குற்றமாக அதை மறைவாக செய்த ஒரு காலம் மலையேறி போய் மது அருந்தது பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது. ஒளிந்து மறைந்து குடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக குடிப்பதை ஒரு ஃபேஷனாக இங்க என்ன சிக்கல் என்று சொன்னால், குடிக்காதவர்கள் எல்லாம் என்னப்பா நீ தண்ணி அடிக்க மாட்டே, என்ன சர்ப்ரைஸ், நீங்க என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க, நீங்க ஆச்சரியமா இருக்க என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குடியாரர்களுடைய நாடாக இந்தியா மாறுகிறது என்பது ஒரு பெரும் கவலை. என்ன இதுல துயரம் என்று சொன்னால், பெண்கள் குடிக்கின்றார்கள், சிறுவர்கள் குடிக்கிறார்கள். குடித்து விட்டு பள்ளிக்கு குடித்து விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம மேலை நாடுகள் எதெல்லாம் பிரமிப்பா அண்ணாந்து பார்த்தோம், அதெல்லாம் நம் காலத்தில் நம் அருகில் நம்முடைய பள்ளி வளாகங்களில் நடக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு துக்கமாக இருக்கிறது. ஆனா இதற்கான தீர்வு என்ன? இதனால் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை பார்த்தால், மதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்குமே அடிப்படையா எங்க வந்தான்னு மதுல வந்துதான் நிற்கும். அவர்கள் தான் குடிப்பது மட்டுமல்லாமல், ஒரு குடியாரன் இன்னைக்கு ஓட்டுநராக இருந்தா யாரே 2 பேரும் கொண்டு கொலைகாரனாக மாறி விடுவான். அவன் குடியாரன் அல்ல, கொலைகாரன். எதிர வருகின்ற ஒரு ஒன்றுமே அறியாத ஒரு குடும்பம் வருகிறது, ஒரு 10 பேர் வேன்ல வர்றாங்கன்னு இவன் தண்ணியை போட்டு போய் 10 பேரை சாகடிச்சுவான். இவன் குடியாரன் அல்ல, மனித வெடிகுண்டுவன். அவ்வளவு ஆபத்தை நாம் உணராம இருக்கு. ஏதாவது ஒரு பாம்பை கட்டிட்டு வெளியே போனா எப்படி, அப்படிப்பட்டவன் தான் இந்த குடியாரன். ஆனால் அவனுக்கு இன்றைக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கிறது. இதை எதிர்த்து பேசுவதும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இன்றைக்கு ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அதை செய்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் ஜமாத் இதை துணிந்து முன்னெடுக்கிறது. அரசு சொல்கிறது எங்களுக்கு மதுதான் வருமானத்தினுடைய தாய் என்று சொல்கிறது. ஆனால் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் மது தீமையின் தாய் என்று சொல்கிறார்கள். மது வருமானத்தின் தாய் என்று சொன்னால் அந்த வருமானத்தின் தாய் அல்ல, அது அவமானத்தின் சின்னம். மது குடித்து அந்த குடியர்களை உருவாக்கித்தான் ஒரு அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு பீகார்ல மது ஒழிப்புக்கு பிறகு அந்த அரசு நடக்காமலா இருக்கிறது. குஜராத்ல இங்க மது வருமானம் இல்லை, அந்த அரசு நடக்காமலா இருக்கிறது. அதெல்லாம் இது போலியான காரணங்கள். அதனால இந்த மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமை நம்முடைய எழுத்தாளருடைய பேனாவில் இருக்கிறது, உரையாளர்களுடைய நாவில் இருக்கிறது. இது தொடர்ந்து முதல் சிந்தனை மாற்றத்திற்கான களத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து ஜமாத் எடுத்திருக்கின்ற 2வது புள்ளி போதைக்கு எதிரான ஒரு பெரும் மிக முக்கியமாக இன்றைக்கு போதையுடைய, நாங்க இந்த பரப்புரை முடிவுல ஆரம்பத்துல கூட நாங்க சொன்னோம், சில பேர்களை சொல்ல வேண்டாம், அதை பார்த்துட்டு போய் அதை போய் கடையில கேட்பான் என்று நினைத்தோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, மதுரை கிளை நீதிபதி கேட்கிறார், ஏன் கூலிப்பை தடை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு, கூலிப்பை தடை செய்யுங்கன்னு. அவன் பார்க்கணும் என்னன்னு. இது சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாயில வில்லன்னு சொல்லி வாங்கி போடுறான். பள்ளி வளாகத்தை சுற்றி பெட்டி கடைகள் இருக்கக்கூடாது, இதுதான் சட்டம். இது இவ்வளவு ஏரியாவில். ஆனா இன்னைக்கு பள்ளி வளாகத்துக்குள்ள கடைகள் இருக்கு. அந்த கடைகள்ல பீடி, பான்பராக் போன்ற பொருள்கள் இருந்த காலம் போய் இன்றைக்கு கூலிப், சைனி, கைனி போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு உள்ள வந்துருச்சு. மாணவர்கள் வாங்கி போடுறாங்க விளையாட்டாக. அது விளையாட்டு வினையாகிறது. அவர்கள் தொடர்ந்து, அதனாலதான் தமிழக அரசுக்கு வந்த புள்ளி விவரம் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆபத்து இந்த நாட்டை சூழ்ந்து இருக்கிறது என்றுதான் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில 2023 ஆகஸ்ட் மாதம் ஒரு அவசர கூட்டத்தை, உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, போதைகள் அதிகமாக நடமாடுகிறது உண்மையா என்று கேட்டு, உண்மைதான். குறிப்பாக பள்ளி கல்வி வளாகங்களில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அங்கிருந்துதான் இந்த விழிப்புணர்வை தொடங்க வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் நாள் கல்வியில வளாகத்துல மாணவர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து போதை பொருட்கள் ஒழிப்பு தினமாக கொண்டு வந்து
போதையில்லா பாதை என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதை இந்த ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் வரவேற்கிறது. அதே நேரத்திலே மதுவை ஒழிக்காமல் போதையில்லா பாதை சாத்தியமில்லை என்பதையும் தமிழக அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம். டாஸ்மாகை இழுத்து மூடாமல் நீங்க பெரிய வாசலை திறந்து வச்சுட்டு ஜன்னல்களை அடைச்சிட்டு இருக்கோம், சின்ன சின்ன ஓட்டைகள் அடைத்துக் கொண்டு இருக்கிறோம். முதல்ல வாசல்ல மூடுங்கப்பா, அதுக்கப்புறம் இதெல்லாம் அடைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே தான் இஸ்லாம் எப்போதும் தீமைகளுடைய வாசலை அடைக்கிறது. அதனால இந்த போதை சம்பந்தமான சில விழிப்புணர்வை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கிறது என்பதை ஜமாத் கருதுகிறது. அடுத்து ஒழுக்க சீர்கேடுகள் என்றால் அதை நிறைய பட்டியலிடலாம். இன்றைக்கு தலை தூக்குகின்ற ஒழுக்க சீர்கேடுகள் கள்ள உறவு, ஆண்களும் பெண்களும் கட்டற்ற உறவு, பொதுவெளிகளிலே கலந்து பழகுவது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக இதெல்லாம் ரொம்பவும் முக்கியமா இன்றைக்கு ஆடை குறைப்புல தொடங்கி இதெல்லாம் நவீனமாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட பிறகு ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தோம் என்று சொன்னால் குடும்ப அமைப்புகள் வெகுவாக சீர்குலைய ஆரம்பித்து விட்டது. ரோம் சாம்ராஜ்யம் அழிந்ததுடைய 5 காரணங்களில் ஒரு காரணம் அங்குள்ள குடும்ப அமைப்பு சீர்குலைந்ததுதான் காரணம் என்று கிப்பன் எழுதுகிறார், எட்வர்ட் கிப்பன் எழுதுகிறார். இந்தியாவுடைய குடும்ப அமைப்பு வெகு வேகமாக சிதைந்து வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இங்கே கள்ள உறவுகள், ஆண்களும் பெண்களும் கலப்பற்ற முறையிலே பழகுவது, அது எந்த அளவு ஆகிவிட்டது என்று சொன்னால் இன்றைக்கு நாம சொல்லுவதற்கு தயங்கி நல்லவர்களுடைய மௌனம் தான் தீமைகளை வளர்க்கிறது. இதை போய் ஏன் பேசுவோம், இதே நாம பேசணும், இதை பேசுறது வெக்கமாயிடுது என்ற அந்த வெட்க உணர்வு தான் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் ஆணும் இணைந்து வாழலாம் என்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள். சென்னையிலே ஜூன் 30ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலும் கோவையிலும் வானவில் ட்ரேட் பேரணி நடக்கிறது. அதை அவர்கள் உரிமை என்று சொல்கிறார்கள். இதுல அதிகமாக அவர்களை சப்போர்ட் செய்வது யாருன்னா ஒருபால் ஒரு ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் எழுத்தாளர்கள். பிரபல போப்பு வரைக்கும் அதை ஆதரிக்கிறாரு, முற்போக்குவாதிகள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. என்னையும் அவங்களை ஆதரிக்கிறீங்க, ஆணு சேர்ந்து வாழலாம், பெண்ணு சேர்ந்து வாழலாம் என்றால் சொன்னால் அவர்கள் ஆதரிப்பதற்கான ஒரு தர்க்கத்தை, நியாயத்தை அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்டவர்கள் பக்கம், ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது அறம். இன்றைக்கு பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், பெண்கள் தொல்லைக்குள்ளார்கள், பெண்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம். குழந்தைகள் தொல்லைக்குள்ளாகிறார், குழந்தைகள் பக்கம் நிக்கிறோம். முஸ்லிம்கள் பக்கம் நிக்கிறோம்ன்ற முஸ்லிம் மேல பாசமெல்லாம் கிடையாது. முஸ்லிம்கள் சிறுபான்மையர்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே அவர்கள் தொல்லைக்குள்ளாகிறார்கள். மனித உரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் முஸ்லிம்கள் பக்கத்திலும் தலித்கள் பக்கத்திலும் நாங்கள் நிற்பதை போல இந்த ஒருவாள் உறவாளர்கள் அவர்களை இன்றைக்கு சமூகம் புறக்கணிக்கிற, எனவே அவர்கள் பக்கம் நான் நிற்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த தீமையை ஆதரிக்க தொடங்கியதனுடைய விளைவு அவர்கள் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்திற்கு எங்களை ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி எங்க சட்டமாக்குங்க என்று சொல்லி அதற்கு கோர்ட்ல மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் விசாரிக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்கிறார், நாம் கற்காலத்தில் வாழவில்லை, எனவே இதை நாம் கன்சிடர் செய்ய வேண்டும், காலத்திற்கு ஏற்ப இந்த தீர்ப்பை வழங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது, எனவே ஒருபால் உறவாளர்களுடைய திருமணத்தை சட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது 3 நீதிபதியுடைய கருத்து, எஸ்கே கவுர் போன்றவர்கள். ஆனால் 2 நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இது தவறெல்லாம் கிடையாது, இது நாம அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, இருந்தாலும் இதை நாமளா முடிவு பண்ணணும், நாடாளுமன்றம் தான் இதை முடிவு பண்ணணும், எனவே இது நாடாளுமன்ற விவகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சி வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு வகையிலே காங்கிரஸ் வந்திருந்தால் என்னோட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்கிறது ஒருபால் உறவா LGBTQ திருமணத்தை சட்ட அங்கீகாரமாக காங்கிரஸ் கொண்டு வரும். காங்கிரஸ் வந்ததுன்னா இன்னைக்கு அதை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இது நாட்டினுடைய ஒழுக்க வீழ்ச்சி. இது எனவே இந்த விஷயத்தை நாம போய் பேசணுமா என்ற ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குற்றம் செய்யக்கூடியவர்கள், ஒளிவு முறைகளை செய்யக்கூடியவர்கள் வெளியே வந்துட்டான். குற்றத்தை தடுக்கக்கூடியவர்கள்லாம் நாம போய் இதை பேசணுமா? இன்றைக்கு ஒழுக்க சீர்கேடுகள் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முற்போக்குவாதிகளாகவும் அதை குடிப்பதை பெருமையாக கருதுறான். நிர்வாணமாக ஓடுகிறவன் சந்தோஷமா செய்கிறான். ஆடை அணிந்தவனை பார்த்து கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு பெண் அரைகுறையா ஆடை அணிந்து நிர்வாணமா ரோட்ல போற அவள்கிட்ட கேளுப்பான்னு ஹிஜாப் போட்ட ஆளை பார்த்து கேட்கிற, ஏன் ஹிஜாப் போட்டேன்னு. அவளுடைய உரிமை, அது இவளுடைய உரிமை, அவள் தெரிவது அவளுடைய உரிமை என்றால் இழுத்து மூடுவது இவளுடைய உரிமை. அது சரியா தப்பா மதமா மார்க்கமான்ற இடத்துக்கு நான் போகல. அந்த உரிமையில் கை வைப்பதற்கு யார் என்றால் இது ஆணாதிக்கத்துடைய உச்சம். ஒரு பெண்ணை பார்த்து இங்க எப்படி உடை அணியலாம் என்று கேட்பது,
ஏன் இந்த உடையை அணிகிறாய் என்று கேட்பது ஆணாதிக்க திமிர். அதனாலதான் கேட்கிறா நீ ஏன் ஹிஜாப் அணிகிறாய் என்று. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, பெண் அவள் தெரியக்கூடியவள், காட்சி பொருள். எனவே பெண்கள் உடை குறைப்பு செய்வது என்பது நாகரிகம், இழுத்து மூடுவது அநாகரிகம். அதனாலதான் இந்த தலைப்புக்கு கொடுக்கும்போது சொன்னா, இது ஒழுக்கமே சுதந்திரம். ஒண்ணு புரியலையே, ஒழுக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, சுதந்திரம் ஒண்ணு இருக்கிறது என்று. அவர்கள் சொல்கிறார்கள் நிர்வாணம் எங்கள் சுதந்திரம், நாங்கள் சொல்கிறோம் உடை அணிவது எங்கள் சுதந்திரம். அவர்கள் சொல்கிறார்கள் எப்படியும் வாழ்வது எங்கள் சுதந்திரம் என்று, நாங்கள் சொல்கிறோம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது எங்கள் சுதந்திரம். ஒழுக்கக்கேடு எங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம் ஒழுக்கமே எங்கள் சுதந்திரம். அவ்வளவுதான். இதுதான் இந்த கான்செப்ட். ஆக இப்படி ஒரு வரைமுறையான நெறிமுறையான ஒரு வாழ்க்கை, இதை நாம் பேச வேண்டும். எனவே முதல்ல மது, போதைக்கு எதிராக இந்த ஒருபால் உறவு, கள்ள உறவுகள், கள்ள உறவாக இருப்பது சட்டபூர்வமான அங்கீகாரம். ஆக இதுல உள்ள போனோம்னா இன்னும் சொல்ல கூச தகுந்த அளவிற்கு மிக தீமைகள் நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் தெளிவான தீர்வை தருகிறது. மதுவை வாழுகின்ற காலத்திலேயே பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள். எனவே அந்த வரலாற்றை நீங்கள் ஒரு வரலாற்று தலைவர் என்ற அடிப்படையில் எப்படி மது ஒழிப்பை சாத்தியமாக்கினார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள். அதைத்தான் இந்த பொதுமக்கள் வைக்கிறது. மத பிரச்சாரம் அல்ல, ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்கிறது. இந்த மது முழுமையாக ஒழிக்கப்பட்டது. அந்த சக்சஸ் ஃபார்முலாவை நீங்கள் கையில் எடுங்கள், இதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்ற அடிப்படையில் எப்படி இந்த மது கட்டம் கட்டமாக தடை செய்யப்பட்டது. ரொம்ப நுட்பமான ஒரு குறிப்பை பார்த்து நான் வியந்து போனேன். மதுவை பார்க்கும்போது மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு அப்படிதான் போடுறான், தீமைதான். ஆனா குடி, புகைப்பழக்கம் உயிருக்கு ஆபத்து, கேன்சர், புற்றுநோயை கொண்டு வரும். ஆனாலும் சிகரெட் அடி. ரம்மி, ஆன்லைன் ரம்மி விளையாடுவது உயிருக்கும் சில நேரத்தில் பொருளுக்கும் பல நேரங்கள் உயிருக்கும் ஆபத்து, ஆனா விளையாடு. ஆனால் திருமறை என்ன சொல்கிறது தெரியுமா? மது தீமை அதனால குடிக்காதுன்னு சொல்லல, மதுவினால் சில நன்மைகள் இருக்கின்றன ஆனால் குடிக்காதே. இவன் சொல்ற தீமை ஆனா குடிக்கிறான். இஸ்லாம் சொல்ல நன்மை இருந்தாலும் குடிக்காத. ஏனென்றால் இந்த நன்மையை விட தீமை மிகைத்து விடும். எப்படி மிகைக்கின்றது? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இந்த கான்செப்டை நாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த என்ற புகாரி அவர்கள் சொன்னார்கள். கஅபாவில் அல்லாஹ் சாமி இருக்கிறார். கேட்க மறந்தவர்களுடைய பிழை அல்லது சொல்ல மறந்த எங்களுடைய பிழை, அதற்காக நாம் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுமக்களிடம். இந்த செய்தியை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மக்களிடம் சொல்கின்றோம், மதுவுக்கு எதிரான, போதைக்கு எதிரான வெறும் வெற்று முழக்கங்கள் அல்ல, இதை நடைமுறைப்படுத்திய ஒரு முன்மாதிரி எங்களிடம் இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று பொதுமக்களுக்கு, அரசிற்கு நாங்கள் அழுத்தமான ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். அடுத்து போதையை ஒழித்தது, எப்படி சூதாட்டத்தை ஒழித்தது. அந்த காலத்திலே முடாக்குடியர்களாக இருந்தார்கள், மூடப்பழக்கத்திலே திளைத்திருந்தார்கள். அந்த மூடப்பழக்கத்திலிருந்து எப்படி அந்த மக்களை விடுவித்தார்கள் என்பதற்கான நிறைய வரலாற்று உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல இந்த தீமைகளை இஸ்லாம் அடியோடு எப்படி ஒழித்தது என்று சொன்னால், பெண்கள் கண்ணியமாக உடை அணிய வேண்டும், அவர்கள் பார்வையை பேண வேண்டும், குலைந்து பேசக்கூடாது, அந்நிய ஆணும் பெண்ணும் ஒரே தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறார். இந்த வாசல்களை அடைக்கிறது. தீமைகள் நடக்கக்கூடிய இந்த வாசல்களுக்கான ஒரு வரைமுறையும் கட்டுப்பாட்டையும் விதிக்கிறது. அதை பார்க்கும்போது என்னன்னா, இதெல்லாம் பெண்ணடிமைத்தனமா இருக்கிறது, இதெல்லாம் பத்தாம் பசலித்தனமா இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆண் பெண் தனியா போகக்கூடாதா அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் மாறி இன்றைக்கு கேரளாவிலே பெண்களை நடிகைகள், அவங்க ரொம்ப முற்போக்க வந்தவர்கள், நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து பெண்கள் எவ்வளவு தொல்லைக்குள்ளாகிறார். அதற்கு ஒரு நடிகை சொல்ற, இதெல்லாம் காரணம் தெரியுமா, ஷூட்டிங்க்கு நாங்க எங்க அப்பாவையோ எங்க அண்ணனையோ கூட்டு போயிருந்தா இது நடந்திருக்காது. ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவை என்பதை இது பாதிப்பிற்கு பிறகு சொல்லவதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்க பெண்கள் பாதுகாப்பானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் குறித்த மரியாதையை இஸ்லாம் மிக முக்கியம். இது நீங்க உங்களுடைய சிந்தனை என்ன ஆரம்பத்திலிருந்து இருக்கிறதுனா, இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம், இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம், இஸ்லாம் பெண்ணடிமை, அது அப்படியே எல்லாருடைய அந்த சிந்தனையிலும் படிந்து விட்டதுனால் நாம் அப்படி பார்க்கும்போது ஆமா இல்ல எப்படி இழுத்து மூடிட்டு வர்றாங்க, என்னங்க இது, இதெல்லாம் என்னங்க இது, தனியா நீங்க போக முடியாதா, என்னங்க உங்களுக்கு இது என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் நெருங்கி வந்து ஆய்வு செய்தால் இது நடைமுறை தீர்வு இதில் தான் இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ளும். எனவே பார்வைகளை பேணிக் கொள்ளுங்கள், குலைந்து பேசாதீர்கள். அந்நிய ஆண்களோட மட்டுமல்ல, நம்ம மாமா தானே, நம்ம மச்சான் தானே, என் கொழுந்தன் தானே என்றெல்லாம் பழக ஆரம்பித்தால் அதுவும் பெரும் தீமையில் முடியும் என்பதைத்தான் இந்த செய்திகளும் அழுத்தமாக ஆழமாக சொல்கிறது. நீங்கள் நெருங்கிய உறவில் இருந்தால் பெண் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறாள். அது எத்தனை விழுக்காடுனா 87 விழுக்காடு. புதுசா வெளியிருந்து ஒருத்தன் இந்த தப்ப பண்ணல, வட்டாரத்துல உள்ளவன் சொந்தக்காரன் வரலாம்.
இது எல்லாவற்றையும் பேச வேண்டிய ஒரு நேரமும் காலமும் வந்துவிட்டது என்ற அடிப்படையில் தான் ஜமாத் இஸ்லாமியின் இத்தகைய பரப்புரை முன்வைக்கிறது. இந்த கான்செப்டை நாம தெளிவாக வைத்தால்தான் நாம தொடர்ந்து இதை விவாதிக்க முடியும், நாம தொடர்ந்து பேச முடியும். எனவே இந்த பெரும் தீமைகள் குறித்து மனம் திறந்த ஒரு உரையாடலாக, கலந்துரையாடலாக இது இருக்க வேண்டும். இந்த அறிமுகத்தை நாம் நிகழ்த்தும் போது இதிலிருந்து சில செய்திகளை நீங்களும் எடுத்து சொல்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் வழிவகை செய்யும் என்ற அடிப்படையிலே இந்த அளவோடு என்னுடைய அறிமுக உரையை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஐயங்களை நீங்கள் வைக்கும்போது அதற்கான தீர்வும் தெளிவும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல அரங்காக இந்த அமர்வு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனும்.